அழும் தோறும் அணைக்கும் அன்னை அறிவிலாதோடி விழும் தோறும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழும் தோறும் காக்கும் தெய்வம் சொந்தமாயெடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலவும் என் குருநாதன் வாழி வாழி. பஜன சம்பிரதாயத்தில் குருவை பற்றின ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தோட வேர்ட்ஸ் கேட்டாலே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா அம்மாவோட ரோலை செய்யலாம், ஒரு குழந்தை அரவணைக்கலாம், அன்பு கொடுக்கலாம் அது அழும்போது. ஒரு அப்பா அந்த குழந்தை கீழே விழும்போது தூக்கி விட்டு அதை என்கரேஜ் பண்ணலாம், நல்வழிப்படுத்தலாம், அதுக்கு ஒரு எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு குரு இந்த அம்மாவோட ரோலும் எடுத்துக்கணும், அப்பாவோட ரோலும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நம்ம பெற்றது ஒன்றோ ரெண்டோ, பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் நம்மளோட ஓன் குழந்தைல தான் பாவிக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அவங்களோட மனசில் ஒரு தெய்வமாகவே நாங்கள் இருக்கோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை. இந்த ரோல், குருங்கிற ஒரு ரோலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறது இந்த குருங்கிற அந்த ஸ்தானம். குருங்கிறது இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய வேர்டு, ரொம்ப ஹெவி வேர்டு. நிறைய சாதனைகளுக்கு அப்புறம் வர்றது குருங்கிறது. நான் என்ன ட்ரெயினர் ஒரு டீச்சர்னே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு டீச்சிங் அந்த தொழிலில் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். கிரீடசாலா அதை பற்றி சொல்லணும்னா, கிரீடசாலாவுக்கு முன் கிரீடசாலாவுக்கு பின் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். என் பையனுக்கு ஒரு 2 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ஸ்கூலில் போடணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ, ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே மனசில் வந்தது ப்ரீ ஸ்கூல்னு ஒரு வீடு, அந்த வீட்டோட வாசலில் கும்பலாக செப்பல், அதுக்குள்ளே என்ட்ரானா எப்போவும் இரிட்டேட்டடாக இருக்கிற ஒரு ஆயாம்மா, அப்புறம் எப்போவாவது சுடிதார் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு மூஞ்சி காட்டுற ஒரு பிரின்சிபல் மேடம். இவ்வளோதான் என் மைண்டில் இருந்தது. அந்த சைடில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு மூக்குலேருந்து ஜலம் வரும், இங்கே கண்ணுலேருந்து ஜலம் வரும், ஒரே சத்தமாக இருக்கும். இதுதான் என் மனசில் இருந்தது. ப்ரீ ஸ்கூல் நினச்சோடனே இந்த ஸ்கூல், ஐயோ இந்த ஸ்பேஸை குழந்தை கோத்ரூ பண்ணுமா அப்படின்னு தான் என் மைண்டில் தோணித்து. ஆனால் ஐடியை விட்டுட்டு எல்லாரும் ஐடியிலேருந்து தான் ஐடின்னு ஒரு நம்மளோட ஸ்டேஜில் ஐடின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஐடியை விட்டுட்டு மியூசிக் அப்படிங்கிறத நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சப்போ இந்த ப்ரீ ஸ்கூல் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இந்த ஸ்கூலில் போய் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கலாமே அப்படின்னு தான் தோணித்து. ஃபஸ்ட்டு நான் போன ஸ்கூலே கிரீடசாலா. என்ட்ரான உடனே ஐடி ரிசப்ஷன் மாதிரியே இருந்தது. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலை. நான் நினச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. பயங்கர ஆர்கனைஸ்டு, ரொம்ப ஆர்கனைஸ்டு. நானே என்னோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்லை நானே டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ரொம்ப கிரெடிட் கொடுக்க வேண்டியது சங்கீதா மேம். சிசிடிவியில் பார்ப்பாங்க, மேம் குழந்தை அதை டச் பண்ணுறா. எனக்கே ரொம்ப பயம். மேம் இருக்க மாட்டாங்க, ஆனால் சிசிடிவியில் தெரியும்ல. ஸோ ஸ்கூலில் சிசிடிவி வேறு இருக்கா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வித்யா மேம், கொஞ்ச நாள் அவங்க கீழே இருந்தேன். அப்புறம் இப்போ வித்யா மேமோட பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்க இப்படியும் பிரின்சிபலாக இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா நம்மளுக்கு எல்லார் மனசுலேயும் ஒரு பிம்பம் இருக்கும். பிரின்சிபலாக ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ரொம்ப கெத்தாக இருப்பாங்க, நம்ம போய் பேசினாலே வள்ளுன்னு விடுவாங்க. இதுதான் நம்ம மனசில் இருந்தது. அதை அப்படியே உடச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எல்லா ஸ்டேஜில் நம்ம துவண்டா கூட அவங்க ஊக்குவிச்சு நம்மளை கொண்டு வராங்க. இந்த ஒரு கிரீடசாலாவோட என்னோட ஒரு கனெக்ஷன் ஒரு பெரிய கனெக்ஷன், ஒரு பெரிய யூ டர்ன் என் லைஃப்பில். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் கிரீடசாலாவோட அசோசியேட் ஆகிருப்பீங்க.
நீங்கள் எல்லாருமே பாக்கியம் பண்ணவா, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த டீச்சர்ஸோட ஃப்ரீயாக பழகிற அந்த ஒரு விஷயம், எப்போ கால் பண்ணாலும் ஷீ இஸ் அவைலபிள், அந்த ஒரு விஷயம். அப்புறம் எல்லா குழந்தைகளையும் என்கரேஜ் பண்ணுற அந்த ஒரு விதம். முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த ஹைரார்க்கியே கிடையாது. இப்போது ஒரு டீச்சருக்கு ஒரு பொசிஷன், அப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற இந்த காஃபி டீ கொடுக்குறவங்களுக்கு இன்னொரு பொசிஷன், அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது. என் பையனே வந்து கிரீடசாலா வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். நான் ஒரு வாட்டி அதிசயப்பட்டுட்டேன். ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ரிங்கா ரோசஸ் அது பண்ணிட்டு இருந்தப்போ ஹி வாஸ் காலிங், அந்த அங்கே இருந்த ஆயாமாவையும் கூப்பிட்டு அவங்களோட பண்ண வச்சான், அவங்களோட கலந்துட்டான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆஃப்டர் சீயிங் கிரீடசாலா. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ். அவங்க இப்படியெல்லாம் பெயின்ஸ் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ இது கொடுக்கணும்னு தேவையே இல்லை. அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல், எஸ்பெஷலி ஃபார் சங்கீதா மேம் அண்ட் வித்யா மேம். எனக்கு நான் இதுவரை பேசினதில்லை, மேம் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங் மை ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இது வந்து கிரீடசாலா வந்து விருட்சம் மாதிரி நிறைய கனிகளை கொடுக்கணும், பெருசாக வளரணும், பெரிய மரம் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. உங்களோட எல்லாரோடைய ஆசையும் அதுதான், அது எனக்கு தெரியும். We will all give one more round of applause, big round of applause for our teachers, our principals and other teachers, fellow teachers, எல்லாருக்குமே. Thank you so much. Thank you. Thank you so much சௌமியா மேம். எல்லாரும் நினைக்கலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்து அவங்கள பேச வச்சுருக்கலாம் அப்படிலாம் இல்லை சார், சத்தியமாக. அதையும் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். So Soumya ma'am is so sweet. We didn't expect this and it was a very humble shock from you. Thank you so much. And we would like to honor Mrs. Soumya on the stage now.